இவ்வளோ படியங்களும் வந்திருக்காங்கடா அவங்க கொத்து ரொட்டிக்கும் இல்லாட பியருக்கு மாண்டி வந்திருக்காங்க. பல்கலைக்கழகத்தை விமர்சிக்கணும்னா ஒரு தகுதி வேணும். ஒரு கள்ளப்பொருள், இந்த கள்ளப்பொருளுக்கு வந்து இதை பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப இதைய பாதுகாப்பு கொடுக்க வைக்கிறது யார்? மதவாதம் வேண்டாம், ஜாதிவாதம் வேண்டாம், இனவாதம் வேண்டாம். இங்கே ஆதரமாக இவ்வளவு காவல்துறை இங்கே நிற்கின்றார்கள். இது இனவாதத்தின், ஜாதிவாதத்தின், மதவாதத்தின் உச்சம். ட்ரோன் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன் மூலமாக யாரோ ஒருவர் இந்த விகாரை பகுதிக்குள்ளே இருந்து இந்த நடக்கின்ற சம்பவங்களை, விடயங்களை அவதானிக்கின்றார்களாக நினைக்கிறீங்க? இன்றைக்கும் நீங்கள் எங்கே நிற்பீங்கன்னு எனக்கு தெரியும். நோ லிமிட்டுக்கு போயிருப்பீங்க. ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள். இப்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற இடம், குறிப்பாக இந்த தமிழர் பிரதேசங்கள் தொடர்ச்சியாக சிங்கள பேரினவாத அரசுகளால் தொடர்ச்சியாக அடக்குமுறைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்ற ஒரு நில பிரதேசமாக தமிழர் பிரதேசம் இருக்கிறது. அப்படியான ஒரு பிரச்சனையில் தான் இந்த தையிட்டி திச மகாவிகாரை தொடர்பான பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது. இந்த ஒவ்வொரு பௌர்ணமிக்குமான போராட்டங்கள் என்பன தொடர்பான விடயங்கள் பரபரப்பாக தமிழர் தாயகம் எங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயங்களாக மாறி இருக்கிறது. அதே போல இன்றைய நாளிலும் இந்த போராட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக மக்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நிறைய பொதுமக்கள் இந்த இடத்திற்கு இந்த எதிர்ப்பை வெளியிடுவதற்காக வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த தையிட்டி திசமகா விகாரை அமைந்திருக்கின்ற காணிகள் தமிழர்களுடைய காணிகள், தமிழ் மக்களுடைய சொந்த உறுதி காணிகள். அந்த உறுதி காணிகளிலே அத்துமீறி இந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தங்களுடைய நிலம் தமக்கு வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கருத்தை அவர்கள் மக்கள் சார்பாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அரசியல் கட்சிகளுடைய பேதங்கள், அமைப்புகள் ரீதியிலான பேதங்கள் எல்லாவற்றையுமே தாண்டி மக்கள் தமது உரிமைக்காக ஒன்றிணைந்திருக்கின்ற இடத்திலே தான் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்காக அந்த போராட்டம் தொடர்பான செய்திகளை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு இன்றைய நாளில் தயாராக இருக்கிறோம். ஜனாதிபதி அவர்கள் தையிட்டி விகாரைக்கு உடனடியாக விஜயம் செய்ய வேணும். யாழ்ப்பாணத்தின் மக்கள் அனைவருமே ஜனாதிபதிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக. போலீசார் என்று இவ்வளவு பேர் குதுமிக்கப்பட வேண்டிய தேவையில்லை. நாங்கள் இப்போ வரும்போது கடமையாக இருக்கின்ற போலீசாரை விட இன்றைய நாளில் அதிகமாக நாங்கள் சாதாரண மக்கள் எங்களுக்கான பாதுகாப்பு தர வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கு இருக்கு. நாங்கள் வரும்போதும் எல்லா இடத்தையும் பதிச்சு பதிகிறாங்க. இல்ல உங்களுடைய போராட்ட செயற்பாடுகளுக்கு போலீசார் ஏதாவது இடையூறு இன்றைய நாளில் ஏற்படுது அப்படி இல்லை தான். ஆனால் நாங்களும் எங்கட பூர்வீகமாக தமிழ்நாட்டில் எங்கட ஸ்ரீலங்காவில் நாங்கள் வாழ்றோம். ஸ்ரீலங்கா எங்கட நாடு என்று ஜனாதிபதி சொல்லுறேன். நாங்கள் வரும்போது எங்களுக்கு பதிய வேண்டிய தேவையில்லை. நாங்கள் குண்டும் கொண்டு வரையில ஆயுதமும் கொண்டு வர அவர்களும் ஆயுதம் தாங்கி கொண்டு நிற்கின்றார்கள். இன்றைக்கும் கொழும்பில் இராணுவம் போலீசார்ட்ட பாதுகாப்பிலே சுட்டு தள்ளி இருக்கிறாங்க. அவர்களுக்கு பாதுகாப்பு எங்கே? எங்களோட மக்கள் இன்றைக்கு அவ்வளோ ஒரு துன்பத்தில் இந்த ஸ்ரீலங்காவில் வாழ்கின்றார்கள். ஜனாதிபதி எங்களோட தையிட்டிக்கு வர வேணும். அவர் மக்களோட பேச வேணும். பீகாரை நாங்கள் புரியது எங்களோட மக்கள் வாழ்கிற குடியிருப்பு. அதில் சட்டவிரோதமாக மக்கள்கிட்ட பூர்வமான காணிக்க பீகாரை கோயில் என்பது அமைப்பது சட்டம் பிழை என்று சொல்லி அவளுக்கு தெரிஞ்சும் இதை செய்யணும். ஏனென்று எங்களுக்கு தெரியாது. அப்போ இதுக்கான பதிவு எங்களோட ஜனாதிபதி மக்களுக்கு சொல்ல வேணும் என்பதை நான் உங்களுடன் கேட்டுக்கொண்டேன். உண்மையில் இது ஒரு சட்டவிரோதமான விகாரை என்பதற்கு பல சான்றுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக
இந்த மதம் சார்பாக பௌத்த மதம் சார்பாக முன்னிலைப்படுத்தப்படுகின்ற தேரர்கள், குறிப்பாக நாயனாதீவை சேர்ந்த விகாராதிபதி கூட சொல்லியிருக்கிறார், இந்த காணிக்குரிய உண்மையிலே திசமகா விகாரைக்குரிய காணி தன்னுடைய பேரில் இருப்பதாகவும் அது வேறு இடத்தில் இருப்பதாகவும் இப்போது கட்டப்பட்டிருக்கின்ற இந்த இடத்திற்கும் விகாரை முதல் இருந்த இடத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பது தொடர்பாக அந்த மதத்தை சார்ந்தவர்களை சொல்லுகின்ற போது இது ஒரு சட்டவிரோதமான விகாரை என்பது அவர்கள் தரப்பிலிருந்து ஒத்துக்கொள்ளுகின்ற விடயமாக வெளி உலகத்திலே இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுக்கும் சரி அல்லது இலங்கையிலே வாழுகின்ற சிங்கள மக்களுக்கும் சரி சாதாரணமாக இது இப்போது புரிந்து கொள்ளக்கூடிய விடயமாக மாறியிருக்கிறது. இளைஞர்களுடைய பங்களிப்பு இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது இந்த போராட்டத்திற்கு? சக்கடத்தார் அத்தனை பேர் சறுக்கி விழும் கோதிலே ஏறிவதும் இலங்கை அரசுகள் மாறி மாறி தமிழருக்கு முகமுடிகளை போட்டு வந்து ஆட்சிக்கு வர முதல் பின்னர் ஆட்சிப்பீடம் ஏறியவுடன் முகமுடிகளை கலத்தி எறிவது இந்த காவல்துறை அகாயத்தை பார்க்கும்போது இங்கே நன்றாக தெரிகிறது. எந்தொரு தீர்ப்புகளும் இதுவரையில் வழங்கப்படாத காரணம் இலங்கை அரசுகளின் திட்டமிட்ட இனப்படுகொலை என்றுதான் சொல்லலாம். தமிழர்களின் பூர்வீக நிலத்தை விடுதலை செய்யாது ஆக்கிரமித்து வைத்திருப்பது என்பது அவர்களின் அடிமுட்டாள்தனம் என்பது இதில் எந்த ஐயப்பாடும் இல்லாமல் வெளிப்படையாக காட்டிக் கொள்கின்றது. வணக்கம் கிழக்கும் தமிழர் தாயகம், வணக்கம் கிழக்கும் தமிழர் தாயகம், வணக்கம் கிழக்கும் தமிழர் தாயகம், வணக்கம் கிழக்கும் தமிழர் தாயகம். இந்தவன் எங்களின் சொந்தவன், இந்தவன் எங்களின் சொந்தவன், இந்தவன் எங்களின் சொந்தவன், இந்தவன் எங்களின் சொந்தவன். வணக்கம் கிழக்கும் தமிழர் தாயகம், பையட்டே தமிழர் சொத்து, பையட்டே தமிழர் சொத்து, பையட்டே தமிழர் சொத்து, பயணத்துவடா எங்கள் சொத்து, பாரவடா எங்கள் சொத்து, படுகிறாரவடா எங்கள் சொத்து, புகுந்தோர்வடா எங்கள் சொத்து, பையட்டே எங்கள் சொத்து. வணக்கம் கிழக்கும் தமிழர் தாயகம், வணக்கம் கிழக்கும் தமிழர் தாயகம், வணக்கம் கிழக்கும் தமிழர் தாயகம், வணக்கம் கிழக்கும் தமிழர் தாயகம், பையட்டே எங்கள் சொத்து. இது ஒரு சட்டவிரோதமான விகாரை என்பது தெளிவாக தெரிகின்றது. அதாவது விகாராதிபதி நாயனாதிபதி சேர்ந்த விகாராதிபதி சொல்லியிருக்கிறார், இது வேறு காணி, அந்த காணி இந்த விகாரைக்குரிய காணி அங்கே இருக்கிறது, இது வேணுமென்று சொல்லி செய்யப்பட்டது இருந்து கூட இவ்வளவு காவல்துறையை கொண்டு இவ்விடத்தில் வைத்திருப்பது என்பது அகாயத்தின் வெளிப்பாடாகத்தான் தெரிகின்றது. கடந்த காலம் தொட்டு இந்த இலங்கை அரசுகள் மாறி மாறி தமிழர்கள் மீது இன அழிப்பை செய்வதற்கு இது ஆதாரமாக மீண்டும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது புதிய அரசின் ஆட்சியில் கூட. உண்மையிலே இது கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலிருந்து நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற ஆட்சி காலத்தில் தான் இதனுடைய செயற்பாடுகள் ஆரம்பித்தது. ஓரளவுக்கு தெரியும் இந்த காணி வேறு, இப்போது நாங்கள் கட்டடத்தை அதாவது இந்த விகாரையை அமைக்கப் போகின்ற காணி வேறு என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தும் ஒரு இனங்களுக்கு இடையிலான முருகலை ஏற்படுத்துவதற்காக அந்த நேரத்தில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகம் இப்போது எழுகின்றது. குறிப்பாக இது சாதாரணமாக ஒரு விகாரை என்ற விடயத்தை கடந்து விடாமல் இங்கே ஒரு சிங்கள குடியேற்றத்தை நாங்கள் அமைக்கலாம். எதிர்வருகின்ற காலங்களிலே பௌத்தமயமாக்கலை இந்த தமிழர் பிரதேசங்கள் எங்கும் வியாபித்த தன்மையாக மாற்றக்கூடுவதற்கான ஒரு காரணியாக இதை அவர்கள் பயன்படுத்தி இந்த திட்டத்தை இதற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக எடுத்து நோக்குவோமானால் காலங்காலமாக வந்த ஜனாதிபதிகள் யாருமே இனப்பிரச்சனைக்கான தீர்வு அவர்களின் எண்ணத்தில் தோன்றியதாக வரலாற்றில் இல்லை. அதுதான் உண்மையான விடயம். வரும்போது சொல்வார்கள் மதவாதம் வேண்டாம், ஜாதிவாதம் வேண்டாம், இனவாதம் வேண்டாம். இங்கே ஆதாரமாக இவ்வளவு காவல்துறை இங்கே நிற்கின்றார்கள். இது இனவாதத்தின், ஜாதிவாதத்தின், மதவாதத்தின் உச்சம் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இதைத்தான் நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்ளுவோம். அக்காடகபம் இந்த திச விகாரை தொடர்பாக தையீட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற விகாரை தொடர்பாக தொடர்ச்சியாக நீங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போராட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நபர், ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்ன மாற்றங்களை இந்த போராட்டம் சந்தித்திருக்கிறது, எப்படியான வெற்றிகளை உங்களுக்கு தேடி தந்திருக்கிறது? நிச்சயமாக ஆரம்ப காலத்தில் இருந்து தமிழர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே எங்களுடைய இந்த திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட இந்த புத்த விகாரைகள் வடக்கு கிழக்கிலே 1000க்கும் மேற்பட்ட புத்த விகாரைகள் தமிழர்கள் குடியிருப்பிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது சட்டவிரோதமானது. மக்களுக்குரிய காணிகளிலே சட்டவிரோதமாக இந்த புத்த விகாரைகள் நிறுவப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி தமிழர்களுடைய வாக்குகளை நிறையவே பெற்றிருந்தார். லட்சக்கணக்கான வாக்குகளை அவர் மக்கள் மத்தியிலே பெற்றிருந்தார். அதாவது இந்த யாழ் மாவட்டத்திலே இந்த தையிட்டி பிரதேசம், இந்த புத்தவிகாரை என்பது இது மக்களுடைய காணி. இந்த மக்களுடைய காணியை அபகரிப்பது செய்வதன் நோக்கம் என்ன என்று புரியவில்லை. அவர் திருப்பியும் தமிழர்களுடைய வாக்குகளை வெல்ல வேண்டுமானால், தமிழர்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டுமானால் ஜனாதிபதி அவர்கள் இந்த மண்ணிலே இந்த விகாரைக்கு எதிரான மக்களுடைய காணிகளை ஆய்வு செய்து அந்த மக்களுடைய காணிகளை விடுதலை செய்ய வேண்டும். சட்டத்துக்கு முரணானது எந்த விகாரைகளாக இருந்தாலும் மக்களின் காணி
காணிகளுக்குள்ளே அது குறிவைக்கப்படுமாக இருந்தால் அது அகற்றுவதில் எந்த பிழையும் கிடையாது. அவர் சட்டத்துக்கு ஏற்ப நடப்பார் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் உள்ள ஜனாதிபதிகள் மதவாதம் கொண்டிருந்தார்கள். இப்போதைய ஜனாதிபதி இந்த யாழ் மாவட்டத்திலே பாரிய வாக்குகளை பெற்றிருந்தார். அதற்கு அமைவாக அவருடைய கடமை இந்த மண்ணிலே வந்து இந்த மக்களுடைய பிரச்சனையை கேட்டு, என்னை பொறுத்தவரையில் நான் அறியவில்லை ஜனாதிபதி இங்கே வந்தார் என்றதை நான் பார்க்கவில்லை. ஆனால் அவர் வர வேண்டும், இந்த மக்களோட கதைக்க வேண்டும், இந்த மக்களோட கதைச்சு இதற்கான 2026ஆம் ஆண்டு இந்த மக்களுக்கான தீர்வை இந்த ஜனாதிபதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றதை நான் எதிர்பார்க்கின்றேன். போராட்டங்கள் என்பது நாங்கள் ஆண்டுகள் நீங்கள் பார்த்திருப்பீங்கள், இன்று 17 வருடங்கள் கடக்கின்ற நிலையிலும் நாங்கள் கன்னடத்திலே போராடி கொண்டு மக்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்களும் அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான தமிழ் மக்களுக்கான தீர்வும் கிடைத்ததாக யாருமே பார்த்ததும் இல்லை, கிடைக்கப் போவதாக நாங்கள் நம்புவதும் இல்லை. எங்களுடைய உயிர் இருக்கும் வரை, தமிழர்களுடைய உடம்பில் ஒரு துளி ரத்தம் இருக்கும் வரை எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டிருப்போம். இதைத்தான் எங்களால் செய்ய முடியும். ஆனால் தமிழர்கள் என்ற சிங்கள சகோதரர்கள் என்ற வேறுபாடு பார்க்காமல் எங்களுக்குரிய உரிமைகளை இந்த ஜனாதிபதியால் வழங்க வேண்டும், இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும். இதே போல பல புத்தவிகாரிகள் இருக்கின்றன, அந்த விடயங்களிலும் அவர் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அரச காணி அல்ல, இது மக்களுடைய காணி, அதில் அவர் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த இதில் கூடியிருக்கின்ற மக்களது வேண்டுகோளும் அந்த காணி உரிமையாளர்களின் வேண்டுகோளும் இந்த யாழ் மாவட்ட மண்ணிலே வாக்களித்த மக்களினுடைய வேண்டுகோளும் எதிர்பார்ப்பும். இந்த மண்ணிலே ஜனாதிபதி வர வேணும், எங்களோடு கதைக்க வேணும், நாங்கள் அவரோடு கலந்துரையாட வேணும், ஒரு சகோதரத்துவ முறையில் எங்களை சந்திக்க வேண்டும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதி தங்களை வந்து சந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய ஒரு குரலாக இருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் இங்கே வர வேண்டும். இந்த இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளுக்கான தீர்வாக கூட இது இருக்கலாம். குறிப்பாக சட்டவிரோத விகாரை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் ஒரு மத தலம் என்பது இடிப்பது கொஞ்சம் கவலைக்குரிய ஒரு விடயம், எந்த மத தலமாக இருந்தாலும். ஆனால் இதற்கு ஒரு சரியான முறையில் ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை அரசு இயந்திரம் மூலமாக நாங்கள் மெல்ல மெல்ல தீர்க்க முடியுமா என்று கேட்டால் கிடையாது. இந்த மெல்ல மெல்ல அரசு இயந்திரத்தினுடைய செயற்பாடுகள் மூலமாக நாங்கள் தீர்க்க வழிகிட்டால் இனங்களுக்கு இடையிலான பெரிய ஒரு முருகலாக இது போய் முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உடனடியாக இந்த இடத்திற்கு ஜனாதிபதி வர வேண்டும். எதிர்வருகின்ற காலங்களில் இந்த போராட்டங்கள் நடைபெறுகின்ற களத்திற்கு ஜனாதிபதி வர வேண்டும் என்பதுதான் போராட்டக்காரர்களுடைய ஒரு மிக முக்கியமான அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை தாருங்கள், உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பது தொடர்பான விடயத்தை போராட்டக்காரர்கள் உண்மையிலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடந்த காலங்களிலே இலங்கை ஆட்சி செய்த ஜனாதிபதிகளை விட அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களுடைய வாக்குகளை நிறைய இந்த இடத்திலே தமிழ் பிரதேசங்களில் பெற்றவர் என்ற ரீதியிலே உரிமையோடு மக்கள் கேட்கின்றார்கள். இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் இந்த இடத்திலே வந்து தர முடியுமா என்பது தொடர்பான ஒரு கோரிக்கையாக போராட்டக்காரர்கள் சொல்லுகிறார்கள். வேண்டாம் 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 வேண்டும் 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 கையெட்டு மண் ராணுவமே இனப்படுகொலை ராணுவமே இனப்படுகொலை ராணுவமே இந்த விகாராதிபதி மீது இப்போது இந்த விகாரை கட்டுப்பட்டிருக்கக்கூடிய விகாராதிபதிக்கு ஒரு பதவி உயர்வு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கும் அரசு அழுத்தங்கள் இருந்திருக்கும்.
இன்றைய நாளில் இந்த போராட்ட செயற்பாடுகளுக்கு இவ்வளவு போலீசார் குவிக்கப்பட்டுவதற்கு ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக. அதாவது அவருக்கு இருக்கிற விகாராதிபதிக்கு அழுத்தங்கள் இருக்குமென்றது இல்லை. விகாராதிபதி மூலமாகத்தான் இந்த அழுத்தங்கள் எல்லாம் அங்கே பிரயோகிக்கப்பட்டு இங்கே ஒரு பௌத்த விகார நாங்கள் உருவாக்கி ஆகணும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் செயற்பட்டு அவரை அங்கீகரிக்கிற முகமாகத்தான் அவரையும் இந்த விகாரையையும் அங்கீகரிக்கிற முகமாகத்தான் இந்த அவருக்குரிய அந்த பதவி உயர்வுன்றது அல்லது அவருக்குரிய அந்த கௌரவம்ன்றது வழங்கப்படுறது அந்த நிலையில தான் வழங்கப்படுது. இப்போ குறிப்பாக நீங்கள் இங்கே இவ்வளவு போலீஸ் நிற்கிறீங்க. இப்போ நான் கேட்குறேன் என்னன்னு சொன்னால், இது ஒரு தனியார் காணி, அதாவது பரம்பரையாக உறுதிகளை வச்சு கொண்டிருக்கிறார்கள் ஒரு தனியார் காணி. தனியார் காணிக்குள்ள சட்டவிரோதமாக கட்டடங்களை கட்டியிருக்கணும், பிரதேச வேண்ட அனுமதி எடுக்காமல் எல்லாத்தையும் செய்து போட்டு ஒரு சட்டவிரோதம் என்று சொல்லி பிரதேச சபை போட்ட நாட்டை அதையே விடாமல் இவையை யார் அவைக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி சொன்னது ஒரு சட்டம். இப்போ உதாரணத்துக்கு இந்த செயல் எப்படி அமையுதுன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு களவெடுத்த பொருளுக்கு போலீஸ் பாதுகாப்பு, ஒரு கள்ள பொருளுக்கு போலீஸ் பாதுகாப்பு. இப்போ போலீஸ் என்ன செய்யணும், எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டு அவையை போய் கேட்கணும், இது உன்னிட்ட இந்த காணின்ற உறுதி இருக்கா இல்லையா, என்னத்துக்கு நீ இதுக்குள்ள வந்த, நீ அனுமதி எடுத்தனியா உண்டு, போலீஸ் போய் அங்கே கேட்கறத விட்டு போட்டு போலீஸ் அவையை வச்சு, அதாவது உண்மையில பார்க்க போய் இது ஒரு கள்ள பொருள். இந்த கள்ள பொருளுக்கு இவ பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ இவைய பாதுகாப்பு கொடுக்க வைக்கிறது யார்? இந்த அரசாங்கம். அப்போ அரசாங்கம் திட்டமிட்ட என்ன செய்யுது, எங்களுடைய முழு நிலங்களையும் பறிக்கிறதுக்கு இப்படியே கொஞ்சமாக ஆக்கிரமிச்சு கொண்டு எங்களை அடியோட்ட எங்களை வெளியில் அனுப்புகிற அந்த கன்செப்டில் தான் இந்த அரசாங்கம் இருக்குது. இது ஒரு அராஜகமான செயல் என்ன வேண்டிய இல்லை. இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் இந்த இடத்துல அவதானிப்பீங்களா இருந்தால், இன்றைக்கு இந்த ஒரு ட்ரோன் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன் மூலமாக யாரோ ஒருவர் இந்த விகாரை பகுதிக்குள்ளே இருந்து இந்த நடக்கின்ற சம்பவங்களை விடயங்களை அவதானிக்கின்றார்களாக நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இது வெளியில இருந்து இது இப்போ வெளியில இருந்துச்சுன்னா சடக்கண்டு இங்கே வந்தது ஆர்டிஎன் போட்டு இழுத்து அதான் நான் சொல்றேன். போலீஸார் இல்லை அடுத்த நிமிஷம் அதை கலட்டி கொண்டு போயிருமே, இல்லை ஆரண்டு பிடிச்சி தேடி இருப்பில்ல. போலீஸார் எங்களை விரட்டுறதுக்கோ இங்கே இருக்கிறாங்கள வந்திருக்கிற மக்கள் இப்போ இன்றைக்கு ஆரம்பத்தில் 4 பேரோட ஆரம்பித்த போராட்டம்ன்றது இன்றைக்கு மக்கள் எழுச்சியாக மாறி மக்களாக வந்து கொண்டிருக்கணும். இந்த மக்கள் வர்றதை தடுக்கிறதுக்காக முதலாவது அவர்களுடைய திட்டம் அங்கே வச்சு கொண்டிருந்து லைசன்ஸ் பதிக்கிறேன், மோட்டர் பைக் பதிக்கிறேன் சொல்லி ஆக்களை பதிய வலிக்கிட்டோன்னா வாரவங்களுக்கு நாளைக்கு இதில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சுண்டா இந்த லைசன்ஸ் நம்பரையும் மோட்டர் பைக் நம்பரையும் வச்சு தேடி என் வீட்டுக்கு வந்துடுவான், என்ன அரெஸ்ட் பண்ணி போடுவான்னு பயமுறுத்துற அச்சுறுத்துற வேலை. அதே வேலை தான் இன்றைக்கு இங்கே நடக்குது. இதில் வச்சு கொண்டு வீடியோ எடுத்தால் என்ன மக்கள் என்னென்ன யோசிக்க போய் இவங்க வீடியோ எடுக்கிறாங்களே, நாங்கள் தேவையில்லாத ஒரு இதுக்கு போகக்கூடாது, இவையோட தற்கப்பட்ட தங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி ஒரு ஒரு உளவியல் ரீதியாக மக்களை அச்சுறுத்துற வேலையை தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்குது. அரசாங்கம் தங்களுடைய போலீஸ் கட்டமைப்பு, போலீஸை வச்சு எவ்வளவோ வேலை செய்ய வேண்டி கிடக்குது. போலீஸை வச்சு சட்டவிரோத ஒரு விஷயத்தை தூண்டி பெரிய விஷயமாக்கி கொண்டிருக்கிறாங்க இவங்க. கட்டாயம் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மக்களை அச்சுறுத்த வேண்டும் என்பது தொடர்பான விடயங்கள் இங்கே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது வாகன பதிவாக இருக்கட்டும் அல்லது இன்றைய நாளில் இந்த ட்ரோன் மூலமான வீடியோ காணொளிகள் இங்கே பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. இதையும் தாண்டி பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போலீஸார் புகைப்படங்களை எடுப்பதும் வீடியோ காணொளிகள் எடுப்பதும், ஏன் இந்த ஊடகர்கள் கூட சில பேர் புகைப்பட கருவிகள் மூலமாக கேமராக்கள் மூலமாக படம் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதையும் தாண்டி சிஐடியினர் பலர் தங்களுடைய விடயங்களையும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. லஜிதர் தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இன்றைக்கு நாங்கள் இந்த தையிட்டி மண்ணுக்கு, இந்த மக்களுக்காக, அவர்கள் தங்களுடைய நிலத்துக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கின்றார்கள். சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்திற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆதரவினை நாங்கள்
தெரிவிக்கும் முகமாக இன்றைக்கு நாங்கள் தையிட்டி மண்ணுக்கு வந்திருக்கின்றோம். மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ச்சியாக தமிழருடைய நிலத்தினை சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புகளால் தொடர்ச்சியாக திட்டமிட்ட வகையினில் தமிழர்களுடைய குடிப்பெரும்பான்மையினை திட்டமிட்ட வகையில் மாற்றியமைக்கும் நோக்கோடு தொடர்ச்சியாக அபகரித்து வருகின்றார்கள். அந்த அபகரிப்பின் தொடர்ச்சி தான் தற்போது இங்கு மட்டுமில்லாமல் வவுனியாவில் உள்ள ஆமணங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்திலும் ஒரு விகாரை ஒன்று எழுந்திருக்கின்றது. விகாரையினுடைய கட்டுமானங்கள் எழுந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக குருந்தூர் மலை, வெடுக்குநாரி மலை மற்றும் திரியாய், தையிட்டி என்று தமிழ் மக்களுடைய நிலங்கள் தொல்லியல் ரீதியாகவும் கல்ச்சரல் ஜெனோசைட் ரீதியாகவும் அது மட்டுமில்லாமல் தமிழ் மக்களுடைய தனியார் நிலங்கள் திட்டமிட்ட வகையிலும் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், இந்த நிலத்திலே கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய விகாரையினுடைய காணியில் விகாரையை எழுப்பாமல் திட்டமிட்டு மக்களுடைய 40 ஏக்கர்கள் தெரிவு செய்யப்பட்டு அதில் 7 ஏக்கர்களில் ஒரு விகாரை அமைத்து 40 ஏக்கரையும் முற்றுமுழுதாக அவர்கள் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். தற்போது அவர்கள் இந்த பிரச்சனை பூதாகரமானவுடன் மிக தெளிவாக மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நைனாதீவு விகாராதிபதி மற்றும் ஆரியகுல விகாராதிபதி அவர்கள் மக்களுக்காக தெரிவித்திருக்கின்றார்கள் என்னென்றால், இது சட்டவிரோதமாக கட்டுப்பட்ட விகாரை, இது பாவச் செயல் என்பதனை, இது மிக பெரும் தவறு என்பதனை அவர்கள் மிக அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போதைய நிலையில் 4 கட்டமாக தாங்கள் அவர்களுடைய மக்களுடைய நிலங்களை விடுவிப்பதாக அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய நிலங்களை விடுவிப்பதாக இருந்தால் ஒரே கட்டமாக விடுவிக்கலாம் தானே? எதற்காக 4 கட்டமாக விடுவிக்க வேண்டும்? அதாவது மக்களுடைய தற்போதைய போராட்ட வலுவை குறைக்கும் வகையில் 4 கட்டமாக விடுவிப்போம் என்று சொல்லி காலம் தாழ்த்தி மீண்டும் திரும்பவும் அதே பௌத்த ஆக்கிரமிப்புக்குள்ளேயே நகர்த்துவதற்கான திட்டமிடலாகவே நாங்கள் பல்கலைக்கழக சமூகமாக இதனை எதிர்நோக்கின்றோம். இது மட்டுமில்லாமல் மிக தெளிவாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், மக்களுடைய நிலங்களினை எதற்காக இவர்கள் ஆக்கிரமிப்புகின்றார்கள்? தொடர்ச்சியாக இங்கே சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புகளை நிலைநிறுத்தி தமிழருடைய குடிப்பெரும்பான்மையினை திட்டமிட்ட வகையில் மாற்றியமைக்க வேண்டும் என்ற நோக்கினுடைய மாறி மாறி வருகின்ற எந்த அரசாங்கமும் சரி, எல்லா அரசாங்கமும் மாற்றிக்கொண்டே வருகின்றார்கள். இதில் நாங்கள் கேட்கின்ற விடயம் இதுதான். என்னவென்றால், இந்த அரசாங்கத்தினை எங்களுடைய மக்கள் ஏதோ ஒரு வகையில் இவர்கள் இனவாதமற்று செயற்படுவார்கள், மக்களுக்காக நடப்பார்கள் என்று நம்பித்தானே வாக்களித்தார்கள். அந்த நம்பிக்கைக்கான வாக்குகள் எல்லாம் இன்றைக்கு வந்து முற்றுமுழுதாக ஏமாற்றமாக மாறி இருக்கின்றது. இதற்கான பதில் என்ன? இது மட்டுமில்லாமல் இன்றைய போராட்டத்தினையும் திசை திருப்பும் வகையினில் அரசாங்கத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய சில அரச முகவர்கள், மிக தெளிவாக சொல்ல வேண்டுமா என்றால் அரச முகவர்கள் இந்த போராட்டத்தையும் நாங்கள் இன்றைக்கு தையிட்டி விகாரையை இடிக்க புறப்பட்டோம் என்று பொய்யாக ஒரு செய்தியை he wrongly declared and wrongly informed that today we are going to break the vihara, but we are not here to break the vihara, we are here to make the peaceful protest. நாங்கள் அதைத்தான் மிக தெளிவாக சொல்கிறோம். நாங்கள் அமைதியான போராட்டங்களினூடாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையும் எங்களுடைய மக்களுடைய இவ்வளவு கால பிரச்சனைகளையும் எங்களுடைய மக்களுடைய நிலங்களையும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இங்கே நகர்ந்திருக்கின்றோம். ஆனால் தெள்ள தெளிவாக அரசாங்கத்தினுடைய ஒரு முகவர் அவர் பல்கலைக்கழகத்தையும் விமர்சிக்கின்றார். நாங்கள் இதில் மிக தெளிவாக சொல்கின்றோம், பல்கலைக்கழகம் விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். நாங்கள் சும்மா கண்டம் போகிறவனையெல்லாம் விமர்சித்து கொண்டிருக்க மாட்டோம். எங்கள்கிட்ட நிறைய ஊடகங்கள் மீடியாக்கள் வந்து கேட்டுட்டோம், இதற்கு நீங்கள் என்ன பதிலடி கொடுக்க போன்றீங்க. இவ்வளவு பேரும் ஒரு 5 பேர் கைது செய்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு படியங்களும் இன்றைக்கு வந்திருக்காங்க. இவ்வளவு படியங்களும் வந்திருக்காங்கடா அவங்க கொத்துரோட்டிக்கும் இல்லாட பியருக்கு மாண்டியமா வந்திருக்காங்க. பல்கலைக்கழகத்தை விமர்சிக்கணும்னா ஒரு தகுதி வேணும். ஏனென்றால் பல்கலைக்கழகத்தை விமர்சிப்பவர்களும் திட்டமிட்ட வகையில் பல்கலைக்கழகத்தில், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் மக்களினுடைய, அதாவது தமிழ் மாணவர்களுடைய வருகை தொகையை குறைக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. பல்கலைக்கழகத்தை வந்து தவறாக சித்தரிக்க வேண்டாம் என்பதனை அந்த நபரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சமாவது உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக ஏதாவது செய்ய பாருங்க. மற்றும் நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்ட காலத்துக்கு வந்திருக்கின்றோம் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்காண்டி தான் போராடி கொண்டிருக்கிறோம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரதேசத்திலும் நாங்கள் அங்கே கைது செய்யப்பட்டோம். கைது செய்யப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வழக்கு தவணைக்கும் நாங்கள் போயேக்கில் வந்து அந்த மக்கள் வந்து எங்களை வந்து தங்களோட பிள்ளைகள் மாதிரி தான் பார்க்குறவங்க.
நாங்கள் தொடர்ச்சியாக மக்களோட தான் இணைஞ்சு வந்திருக்கோம். அதே மாதிரி மிக தெளிவான ஒரு விஷயம் நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக சொல்லணும். எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய ஈர்ப்பிலையும் இல்லாட்டா அந்த அவர்களுக்கு பின்னிற்கவும் நாங்கள் இன்றைக்கு போராட்டத்துக்கு வரையில்லை. நாங்கள் வந்திருப்பது மக்களுக்காக மட்டும்தான். மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும். சிங்கள பௌத்த பேரினவாதம் எந்த மாறி மாறி வருகின்ற எந்த அரசாங்கங்களாலும் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய நிலங்கள் பல்வேறுபட்ட ரீதியில் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதை குறித்து யார் கேள்வி எழுப்புவது? இதை குறித்து பல்கலைக்கழக சமூகமாக படிக்கின்ற மாணவர்களாக அந்த மக்களுக்குலேருந்து தான் நாங்கள் வரோம். அந்த மக்கள பிள்ளையெல்லாம் நாங்கள்லாம் கேள்வி கேட்கணும். நாங்கள் கேள்வி கேட்கலான்னு இங்கே யாருமே சொல்லலாது. நாங்கள் இந்த விஷயத்துலையும் சொல்கிறோம், அந்த மக்கண்ட காணிகளை நாங்கள் விகாரையை இடித்தகற்றுவோம்னு சொல்லவில்லை. ஆனால் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும். அதையும் தாண்டி மிக முக்கியமாக மக்களுடைய காணிகள் மிக தெளிவாக அவ்வளவு காணிகளையும் இந்த அரசாங்கம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். மக்களுடைய காணிகளை மக்களுக்கு கொடுத்து விடுங்கள். தொடர்ச்சியாக எத்தனை காலத்துக்கு தான் அவங்க போராடி கொண்டிருப்பாங்க? போராடி அவர்கள் களைப்படைந்து விட்டார்கள். அவர்களுக்கு கரம் கொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் வந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் சொல்கின்றோம், கையிட்டி தமிழருடைய சொத்து திட்டமிட்ட ரீதியில் தமிழருடைய குடிப்பெரும்பான்மை மாற்றும் வகையில் வேண்டுமென்றே ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் இப்படி ஆக்கிரமிப்புகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார்கள். மக்கள் இன்றைக்கும் தெளிவாக வெளிப்படையணும். இன்றைக்கும் நீங்கள் எங்கே நிற்பீங்கன்னு எனக்கு தெரியும். நோ லிமிட்டுக்கு போயிருப்பீங்க. இதே மாதிரி தான் எங்களுடைய மக்களை மடமாற்றுறதுக்கு இன்றைக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய கவனையினங்கள், நிறைய பேர் முன்னெடுக்கிறார்கள். மிக தெளிவாக சொல்கிறோம், கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய எங்களுடைய நிலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்களாக இருங்கோ. தமிழ் தேசியம் என்பது நிலம், இனம், மொழி, அரசியல் இந்த 4 தூண்களாலேயும் மிக முக்கியமாக கட்டமைக்கப்பட்டது. அதை முதல் மக்கள் விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு அரசியல் கட்சிகள் வெறும் அரசியலை மட்டும் பிடிச்சு தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மிச்ச 3ஐயும் அவர்கள் எவ்வளவு தூரம் பார்க்குறாங்கன்னு தெரியல. அதற்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம். நிலம் என்றது ஒரு அரசியல், நிலம் என்பது ஒரு உரிமை, நிலம் என்பது மக்களுடைய உரிமை. நிலத்தை வச்சு தான் நீங்கள் யார் அதிகாரம் அதிகமாக இருக்கின்றது, அதிகாரம் குறைவாக இருக்கின்றது தீர்மானிக்கப்படுது. உலக அரங்கில் நீங்கள் எங்கேயும் எடுத்து பார்க்கலாம். நாங்கள் சிந்தனை தெளிவோட இங்கே இருக்கிற ஒவ்வொரு படியனும் எதற்காக போராடுகின்றோம் என்ற தெளிவோடு தான் இந்த களத்துக்கு இறங்கி வந்திருக்கோம். எங்களுக்கு தொடர்ச்சியாக ஊடகங்கள் கேட்டுக்கொண்டிருந்தவையில் ஒரு எதிர்கருத்தோட தெரியுங்க உண்டு. நாங்கள் இந்த போராட்ட களத்தில் நிற்கிறார்கள், சமூக வலைத்தளங்களில் நிற்கிறார்கள் இல்லை. அதை முதல் வடிவாக வழங்கி கொள்ளுங்க. நாங்கள் மக்களுக்காக தான் நிற்போம். திரும்பவும் சொல்கிறோம், மக்களுடைய காணிகள் இதே போன்று தொடர்ச்சியாக அத்துமீறப்படுமாக இருந்தால் நாங்கள் மக்களுக்காக எப்போவுமே போராடுவோம். மக்களுக்காகத்தான் மாணவர்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. மக்களுடைய காணிகளை தற்போதைய அரசாங்கம் திட்டவட்டமாக அவர்களுக்கு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று, காலம் தாழ்த்தாமல் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் இன்றைய தினம் தையிட்டியிலே தமிழர்களாக அனைவரும் நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். தையிட்டியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றி மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய போராட்டத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழர்களுடைய நிலங்கள் ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா இராணுவம் இங்கே வடக்கிலே குடிகொண்டு தன்னுடைய செயற்பாடுகளை மிகவும் அமைதியான விதத்திலே முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக தனியாருடைய காணிகளை கையகப்படுத்தி
உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த விகாரையை கட்டியது மட்டுமில்லாமல் அந்த விகாரையிலே இருக்கின்ற பிக்கு தங்குறதுக்குரிய மடம், அடியார்கள் வந்து தங்குறதுக்குரிய மடம் என்று ஒரு சிங்கள குடியேற்றத்தை நீண்டகால இலக்காக வைத்துக்கொண்டு விகாரையை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை காணிகளையும் கிட்டத்தட்ட 9 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தி இன்றும் எங்களுடைய மக்கள் இந்த வெயிலிலே போராட வேண்டிய சூழல் இருக்கிறது. அதே நேரம் எங்களுடைய வலிவடக்கு பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு 2010ஆம் ஆண்டு மக்களை விட்ட பொழுது மக்கள் வந்து பார்க்க பொழுது இருந்த காணிக்கை மாதா ஆலயம் தேவாலயமாக இருக்கலாம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயக பெருமான் ஆலயமாக இருக்கலாம், பிள்ளையார் கோவில், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிள்ளையார் கோவில் மற்றும் செபஸ்டியான் ஆலயம் போன்ற சைவ மற்றும் கத்தோலிக்க தேவாலயங்கள் எல்லாம் முற்றுமுழுதாக 2010க்கு பிறகு இப்பொழுது அளிக்கப்பட்டு எங்களுடைய உற்சவங்கள் எங்களுடைய வழிபாடுகளை ஆற்ற முடியாமல் எங்களுடைய சகோதர கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய அந்த நிலங்களிலே தங்களுடைய பெரியவர்கள் இறக்கும் பொழுது அவர்களுடைய உடல்களை புதைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற சூழலிலே மக்களுடைய காணியை அடாத்தாக பிடித்து இந்த விகாரையை அமைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. இந்த விகாரை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். விகாரை அகற்றப்படுவது மட்டுமல்லாமல் விகாரை இருக்கிற காணி உட்பட அனைத்து காணிகளும் உடனடியாக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். விகாரைக்கென்று ஏற்கனவே நயினாதீவு விகாராதிபதி சொன்ன காணியிலே அவர்கள் விகாரை அமைத்தால் என்ன, அது அவர்களுடைய பிரச்சனை. அவர்களுடைய உள்வீட்டு பிரச்சனையாலே தமிழினம் பாதிக்கப்பட முடியாது. பௌத்தம் என்ற பெயரிலே இவர்கள் உள்ளுக்கு குடும்ப சண்டையாக போட்டியாக இருந்து கொண்டு இப்படி இருக்கக்கூடிய சூழலிலே இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த திஸ்ஸ விகாரையிலே இருக்கிற அந்த தேரர் மிகவும் அடாவடியாக மக்களுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்துக் கொண்டு இங்கே போராட்டம் செய்கின்ற எங்களையும் காவல்துறையையும் ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பையும் வைத்து நசுக்கி கொண்டு கைது செய்து சித்திரவதை செய்கிறதுக்கு இந்த தேரர் காரணமாக இருக்கிறார். அவருக்கு உயர்பீடமாகிய கொழும்பு வெள்ளவத்தையிலே இருக்கிற அமரபுர நிக்காய தலைமை பீடம் இதற்குரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் புத்தரை பின்பற்றாத ஒரு நிலையை கடைபிடிக்கின்ற ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. நயினாதீவு விகாராதிபதி நீண்ட காலமாக அந்த ஆலயத்தை அங்கே நயினாதீவிலே வழிநடாத்தி மக்களோடு அவர் அங்கே சகஜமான ஒரு நிலையிலே வாழ்ந்து வருகின்ற சூழலிலே அவருக்கென்று இருக்கக்கூடிய அந்த காணியிலே அந்த பௌத்த விகாரையை அமைப்பது என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வாக இருக்கிறது. இந்த விகாரை எப்படியாவது அகற்றப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இப்படி எங்களுடைய பாரம்பரியமாக வழிபட்டு வந்த ஆலயங்கள் எல்லாம் அடித்து தரைமட்டமாக இடித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதை இராணுவம் தான் செய்திருக்கிறது என்றால், ஏன் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற முடியாது என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். அல்லது பிரதேச சபைகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோத கட்டுமானங்களை பிரதேச சபைகள் அகற்ற முடியுமாக இருந்தால் இது அகற்ற முடியும். சைவ சமயத்துக்கும் கிறிஸ்தவ சமயத்துக்கும் தமிழர்கள் என்ற அடிப்படையிலே முற்றுமுழுதாக நீங்கள் எல்லா ஆலயங்களையும் அழித்து இன்று வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதி காணிக்கை மாதா ஆலயத்திலே அவர்கள் தங்களுடைய வருடாந்த அந்த உற்சவத்தை செய்வதற்கு கூட அனுமதி இல்லாமல் தடுத்து வைத்திருக்கக்கூடிய வழிபாட்டு சுதந்திரம் மத சுதந்திரத்தை பாதிக்கின்ற செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற அதே நேரம் இங்கே மிக உயரமாக கம்பீரமாக இந்த விகாரையை கட்டிக்கொண்டு இந்த ட்ரோன் கமராக்கள் மூலமாக எங்களை அச்சுறுத்தி கொண்டு நீங்கள் செய்கின்ற இந்த அடாவடி இன்றிலிருந்து முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும். அந்த விகாரை அகற்றப்பட்டு காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். விகாரைக்குரிய காணியிலே சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய காணியிலே விகாரை அமைப்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை. நாங்கள் எல்லா மதங்களையும் நேசிக்கின்றோம். மதங்களுடைய அடிப்படை உண்மைத்தன்மைகளை நாங்கள் மதிக்கிறோம். தமிழர்களுடைய பண்பாடு அதுதான், தமிழினத்தினுடைய பாரம்பரியம் அதுதான். எல்லா மதங்களுக்கும் எல்லா கலாச்சாரங்களுக்கும் எல்லா பண்பாடுகளுக்கும் எப்பொழுதும் அடைக்கலம் கொடுத்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு இனம் தமிழினம் என்று சொல்வதிலே தமிழர்களாகிய நாங்கள் அனைவரும் பெருமைப்படுகிறோம். அதை உணர்ந்து இதற்குரிய நடவடிக்கையை சர்வதேசம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அனுர அரசு உடனடியாக இதிலே இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். கட்டம் கட்டமாக விடுதல் என்பது போலித்தனம், ஏமாற்று வேலை. எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளில் இருந்து, அரசியல் கைதிகளுடைய விடுதலையில் இருந்து, மண்களை வழிவடக்கு காணி விடுவிப்பில் இருந்து அனைத்து பிரச்சனையையும் கட்டம் கட்டமாக நீங்கள் சட்டத்தை போட்டுக்கொண்டு கதைத்துக் கொண்டு செல்கிறீர்கள் தவிர ஒன்றுமே இதுவரை நடைபெறவில்லை. நீங்கள் புதிய அரசாங்கம் ஏதோ நாங்கள் நல்லது செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து 2 வருடங்களாக கூடிய சூழ்நிலையிலும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கவலையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.